வணக்கம், டாக்டர் ஜெபராஜ். நம்ம போன வீடியோல ஆஸ்டியோபோரோசிஸ் ஏன் பெண்கள் அதிகமா தாக்குதுன்னு பார்த்தோம். நம்ம இந்த பதிவுல ஆஸ்டியோபோரோசிஸ்னால என்ன தீமைகள் ஏற்படும், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது ஆஸ்டியோகிளாஸ்ட், ஆஸ்டியோபிளாஸ்ட் ரெண்டுல ஆஸ்டியோகிளாஸ்ட் அதிகமா நடக்கிறது, அதனால தான் ஆஸ்டியோபோரோசிஸ் வருது அப்படின்றத நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல அது என்ன தீமைகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய போன்ஸ் வந்து ரெண்டு வகையால இருக்குது. ஒன்னு வந்து கார்டிகல் போன், இன்னொன்னு கேன்சரஸ் போன் அப்படின்னு சொல்றோம். ஸோ கார்டிகல் போன் அப்படின்னா அடர்ந்த தன்மை உடைய போன், அது காம்பாக்ட் போனும். கேன்சரஸ் போன் வந்து அடர்த்தி தன்மை இல்லாத போன், இல்லாட்டி ஸ்பாஞ்சி போன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து முக்கியமா அந்த கேன்சரஸ், இந்த ஸ்பாஞ்சி போனை அதிகமா தாக்குது. அதனாலதான் வயசானவங்களுக்கு, ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இடுப்பு எலும்பு சார்ந்த எலும்பு முறிவு, அதாவது ஹிப் பிராக்சர்ஸும் ஸ்பைனல் கார்டில் வந்து பிராக்சர்ஸும் ரொம்ப அதிகமா ஏற்படுறதுக்கு காரணம் வந்து அந்த இடத்துல கேன்சரஸ் போன் அதிகமா இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிளட் டெஸ்ட் மூலமா இதை கண்டுபிடிக்கலாம். அதுல ட்ராப் அப்படின்றது டார்ட்ரேட் ரெசிஸ்டன்ட் ஆசிட் பாஸ்பேட்டேஸ், இது அதிகமா பிளட்ல இருந்துச்சு அப்படின்னா அதிகமா ஆஸ்டியோகிளாஸ்ட் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து டெக்ஸா ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஸ்கேன் மூலமாகவும் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம்.